வணக்கம். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் எப்ராஹிம் ரைசிக்கு மலேசியா தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டது. ஈரான் அதிபர் எப்ராஹிம் ரைசியும் அவரது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஹுசேன் அமிராப் டொலாஹியான் மற்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் சில அதிகாரிகளும் அந்த விபத்தில் மரணமடைந்தது குறித்து தாம் ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாக அன்வார் தமது அனுதாப செய்தியில் தெரிவித்திருக்கிறார். இந்த சிரமமான நேரத்தில் ஈரான் மக்களுக்கும் தமது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் ஐநா பொதுப் பேரவையின் போது எப்ராஹிம் ரைசியை சந்திக்கும் கௌரவம் தமக்கு கிடைத்ததாகவும் அவரது தலைமைத்துவம் குறித்து பெருமை அடைந்ததாகவும் அன்வார் சுட்டிக்காட்டினார். அதிபர் எப்ராஹிம் ரைசி மறைந்துவிட்டாலும் இரு நாடுகள் மற்றும் முஸ்லிம் உலகின் நலன்களுக்காக ஈரானுடன் தொடர்ந்து மலேசியா பணியாற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக தென்கிழக்கு ஆசியாவின் இரண்டாவது பெரிய கார் சந்தையாக உருவெடுத்துள்ளது மலேசியா. அதன் வாயிலாக தாய்லாந்தை பின்னுக்கு தள்ளியுள்ளது மலேசியா. அந்த பெரிய மாற்றம் இவ்வட்டாரத்தில் உள்ள கார் உற்பத்தியாளர்களுக்கு முக்கிய போட்டித்துறையாக மாறியுள்ளது. நீண்ட காலமாக மூன்றாவது இடத்தில் இருந்த மலேசியாவின் விற்பனை விகிதம் இவ்வாண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டு உட்பட தொடர்ந்து 3 காலாண்டுகளாக தாய்லாந்தை மிஞ்சியுள்ளதாக கார் தொழில்துறை தரவுகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மலேசியாவின் கார் விற்பனை விகிதம் 5 விழுக்காடு அதிகரித்து 2,02,245 யூனிட்டுகளாக பதிவானதாக MAA எனும் மலேசிய ஆட்டோமோட்டிவ் அசோசியேஷன் கூறியுள்ளது. அரசாங்கத்தின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களுக்கான விற்பனை வரி விலக்கு பெருடுவா மற்றும் புரோத்தோன் போன்ற தேசிய கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பலனளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிலிப்பீன்ஸில் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் கார் விற்பனை 13 விழுக்காடு உயர்ந்துள்ள வேளை தாய்லாந்தில் 25 விழுக்காடு வரையில் சரிவை எதிர்நோக்கியுள்ளது. இவ்வட்டாரத்தின் முதன்மை கார் விற்பனை சந்தையாக திகழும் இந்தோனேசியாவிலும் வாகன கடனுதவிக்கான வட்டி விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து அதன் கார் விற்பனை கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் 24 விழுக்காடு வரையில் சரிவை எதிர்நோக்கியுள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஜூன் 5ஆம் தேதி சுங்கை ஸ்லாங்கூர் நீர் சுத்திகரிப்பு ஆலையில் பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெறும். அதனை முன்னிட்டு ஸ்லாங்கூரில் உள்ள 7 மாவட்டங்களில் நீர் விநியோக தடை ஏற்படும் என ஆயிர் ஸ்லாங்கூர் எனும் ஸ்லாங்கூர் நீர் விநியோக நிறுவனம் நினைவூட்டியுள்ளது. ஜூன் 5ஆம் தேதி காலை மணி 9 தொடங்கி கோலாலம்பூர் உட்பட ஸ்லாங்கூரில் உள்ள பத்தாலிங், கில்லான், ஷா அலாம், கோம்பாக், ஊலு கில்லான், குவாலஸ்லாங்கூர் ஆகிய மாவட்டங்களில் நீர் விநியோகம் தடைப்படும் என ஆயிர் ஸ்லாங்கூர் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. அதே நாள் மாலை மணி 7 வாக்கில் சுங்கை ஸ்லாங்கூர் நீர் சுத்திகரிப்பு ஆலையில் பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கும் பணிகள் நிறைவடைந்ததும் நீர் விநியோகம் கட்டம் கட்டமாக வழக்கு நிலைக்கு திரும்பும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜூன் 6ஆம் தேதி அதிகாலை மணி 3க்கு தொடங்கும் நீர் விநியோகம் ஜூன் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 வாக்கில் முழுமையாக வழக்கு நிலைக்கு திரும்பும். அந்த நீர் விநியோகம் தடை மீதான மேல் விவரங்களை ஆயிர் ஸ்லாங்கூர் அகப்பக்கம் அல்லது சமூக ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும். இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள். மாநிலத்தில் உள்ள பள்ளிக்கு பொருட்கள் வாங்கியதில் 10,000 ரிங்கெட் போலி பண கோரிக்கை செய்ததன் தொடர்பில் அரசாங்க அதிகாரி ஒருவர் உட்பட 2 தனிப்பட்ட நபர்களை சபா MACC தடுத்து வைத்துள்ளது.
உண்மையில் வாங்கப்பட்ட அந்த பொருட்களின் விலை 10,000 ரிங்கெட் இல்லை என தெரிய வந்துள்ளது. வாக்குமூலம் தெரிவிப்பதற்காக வருகை புரியும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து ஒரு பெண்மணியும் ஒரு ஆடவரும் சபா MECC அலுவலகத்திற்கு காலை 10 மணிக்கு வந்தபோது சுமார் 40 மற்றும் 50 வயதுடைய அவர்கள் கைது செய்யப்பட்டதாக MECCக்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவித்தன. அந்த இருவரும் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் போலி பண கோரிக்கையை கோரியதாகவும் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் என நம்பப்படும் அந்த பெண்மணி இன்வாய்ஸ் மூலமாக அந்த பண கோரிக்கைக்கு மனு செய்துள்ளார். கல்வி நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரி அந்த கோரிக்கையை அங்கீகரித்ததாக கூறப்பட்டது. இதனிடையே அந்த இருவரும் கைது செய்யப்பட்டதை சபா MECCயின் இயக்குனர் டத்தோ எஸ் கருணாநிதி உறுதிப்படுத்தியதோடு குற்றவியல் சட்டத்தின் 471 மற்றும் 107வது விதியின் கீழ் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அந்த இருவரும் நாளை சபா கோத்தாக்கினாபாலுவில் உள்ள ஊழல் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 36,000 ரிங்கேட் போலி பணக்கோரிக்கையை அங்கீகரித்தது தொடர்பில் தொழில் திறன் பயிற்சி நிலையத்தின் 3 அதிகாரிகளை MECC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்தது. MECC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் வழங்க முன்வந்த போது நேற்று மாலை மணி 4:10 அளவில் 40 முதல் 50 வயதுடைய 2 ஆடவர்களும் ஒரு பெண்மணியும் கைது செய்யப்பட்டதாக MECCக்கு நெருக்கமான தகவல்கள் கூறின. இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து சந்தேக பேர் வழிகளையும் தடுத்து வைப்பதற்கு MECC செய்து கொண்ட மனுவை ஷா அலாம் மேஜிஸ்திரேட் நீதிமன்ற நீதிபதி சாஷா டயானா சப்து அனுமதித்தார். அந்த சந்தேக நபர்களில் ஒருவர் தொழில்திறன் பயிற்சி நிலையத்தின் கூட்டுறவு கழக தலைவர் ஆவார். இதற்கு முன் தடுத்து வைக்கப்பட்ட நிறுவனத்தின் 2 இயக்குநர்களை தொடர்ந்து தற்போது விசாரணைக்காக அந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர் என கூறப்பட்டது. நேபாள ஆடவரை நம்பி அவருடன் சென்று 10 ஆண்டுகளாக நரக வேதனையை அனுபவித்து தற்போது சிறையில் இருக்கும் மலேசிய மாது தற்போது தாயகம் திரும்ப ஏங்குகிறார். நகரி செம்பிலான் போர்டிக்சனைச் சேர்ந்த மாலாவேலு என்பவர் 2012ஆம் ஆண்டு ஹோட்டல் ஒன்றில் ஒன்றாக பணிபுரியும் போது நேபாள ஆடவருடன் காதல் கொண்டு அவருடனேயே நேபாளம் சென்றுள்ளார். முதலில் 30 நாள் சுற்றுலா விசாவில் சென்ற மாலா அந்த நேபாள ஆடவரை பாரம்பரிய முறையில் திருமணம் செய்து கொண்டு மாமனாருடன் ஒன்றாக வசித்து வந்துள்ளார். ஆரம்பத்தில் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போயுள்ளது. ஆனால் தனது கடப்பிதழ் குறித்து கணவரிடம் மாலா கேட்டதில் இருந்து பிரச்சனை வெடித்திருக்கின்றது. கடப்பிதழை பிடித்து வைத்துக் கொண்ட அந்த நேபாள கணவன் மாலாவை அடித்து உதைத்து துன்புறுத்தியதோடு அங்குள்ள தொழிற்சாலைகளிலும் பண்ணைகளிலும் சட்டவிரோதமாக மாலாவை பணியில் சேர்த்துள்ளான். வேலையில்லாத நாட்களில் யாருடனும் பேச முடியாதவாறு வீட்டிலேயே அடைத்தும் வைத்துள்ளான். மாலாவிடம் இருந்த பணம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை பல சமயம் பட்டினியும் போட்டுள்ளான் அந்த ஆடவன். தன் பேச்சை கேட்காவிட்டால் கும்பலாக கற்பழித்து விட போவதாக மிரட்டியும் வந்துள்ளான். இப்படியே 10 ஆண்டுகளாக அவனிடம் கொடுமைகளை அனுபவித்த மாலா ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பக்கத்து வீட்டாரின் உதவியுடன் அதிகார தரப்பை நாடினார். அவரின் துரதிருஷ்டம் விசா அனுமதி காலத்தை மீறி அதிக காலம் தங்கியிருந்த குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். தற்போது 57 வயதாகும் மாலா மலேசியாவில் உள்ள தனது 7 பிள்ளைகளையும் பார்க்க ஏங்குவதாக உள்ளூர் செய்தித்தளம் அவரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட போது அவர் இத்தகவல்களை வெளியிட்ட போது கூறியிருக்கிறார். ஈராண்டுகளாக சிறையில் இருந்தாலும் கொடுங்கோல் கணவனின் சித்திரவதையில் இருந்து தப்பித்து நிம்மதியாக இருப்பதாக கூறும் மாலா தாயகம் திரும்ப தனக்கு விடிவு காலம் பிறக்காதா என காத்திருக்கிறார். இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து மலேசிய அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் ஹஜி அசானிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் மக்களவை உறுப்பினர் டத்தோ சிவராஜ் சந்திரன். மனித ஆழ்கடத்தல் சம்பவம், குறிப்பாக நேபாள நாட்டிற்கு மலேசியர்கள் கடத்தப்படும் சம்பவம் கவலையளிக்கும் வகையில் இருப்பதாக சிவராஜ் குறிப்பிட்டுள்ளார். மாலா மனித ஆட்கடத்தலுக்கு உள்ளாகி இருப்பதோடு அவரின் கடப்பிதழ் பறிக்கப்பட்டு பல கொடுமைகளுக்கு அவர் உள்ளாகியுள்ளார். ஆனால் நேபாள அரசாங்கம் அவரின் பிரச்சனைக்கு முறையாக தீர்வு காணாமல் அவர் மீதே குற்றம் சுமத்தி 7 ஆண்டுகள் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இது வேதனைக்குரிய விஷயமாகும் என சிவராஜ் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தை அரசாங்க சார்பற்ற நிறுவனமான ப்ராஜெக்ட் லீபர் 8 இணைந்து கையாண்டு வரும் சிவராஜ்
மாலாவை தீபாவளிக்குள் மலேசியாவுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியுள்ளார். அதே சமயத்தில் மாலாவுக்கு நியாயம் கிடைக்கும் என தாம் நம்புவதாகவும் கூறியுள்ளார். கமாஸில் ஏப்ரல் 29ஆம் தேதியன்று ஃபெல்டா சுங்காய் கிலாமா செம்பினை தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு 1 மாதத்திற்கு முன்னதாக காணாமல் போன முகமது ஷாஃபிக் சலஹின் என்பவருடையது என இன்று உறுதிப்படுத்தப்பட்டது. 33 வயதுடைய முகமது ஷாஃபிக் ஆக கடைசியாக காம்போங் தெங்கா அயிர் குனிங் ஸ்லாத்தான் என்ற முகவரியை கொண்டிருந்தார் என்பதோடு மரபணு பரிசோதனை முடிவு மற்றும் விசாரணையின் மூலம் அவரது உடல் அடையாளம் காணப்பட்டதாக தம்பேன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அமீருடின் சரிமான் தெரிவித்தார். மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் காணாமல் போன முகமது ஷாஃபிக் சலேஹின் உடல்தான் அந்த எலும்புக்கூடு என மரபணு பரிசோதனையின் முடிவு உறுதியானது. அவர் திடீர் மரணமடைந்ததாக வகைப்படுத்தப்பட்ட போதிலும் விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் அமீருடின் குறிப்பிட்டார். அந்த எலும்புக்கூட்டிற்கு அருகே ஹெல்மெட், மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு இடைவாரும் காணப்பட்டதாக இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியானது. 5 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் கில்லான் பள்ளத்தாக்கில் அவற்றை விநியோகித்து வந்த 2 கும்பல்களை முறியடித்ததோடு ஒரு தம்பதியர் உட்பட 7 கைது செய்தனர். ஸ்லாங்கூர் போதைப்பொருள் குற்றவியல் விசாரணை துறை மற்றும் பத்தாலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த போலீஸ் குழுவினர் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை மேற்கொண்ட நடவடிக்கையில் இந்த வெற்றி கிடைத்திருப்பதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்து ஹுசைன் உமார் தெரிவித்தார். இம்மாதம் 15ஆம் தேதி பத்தாலிங்ஜயாவில் கணவன் மனைவி மற்றும் அவர்களது மகன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அதன் பின் மற்றொரு ஆடவர் கைது செய்யப்பட்டதோடு அவரது காரின் பின்னால் 1038 ஷாபு போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான 21 வயது முதல் 44 வயதுடைய அந்த 4வரும் போதை பித்தர்கள் என அவர்களிடம் மேற்கொண்ட பரிசோதனையின் மூலம் தெரிய வந்ததாக ஹுசைன் கூறினார். பத்தாலிங்ஜயா சுங்காய் வேயில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு நடவடிக்கையில் 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் பயன்படுத்திய மிட்சுபிஷி ட்ரைட்டன் வாகனத்திலிருந்து 22,051 கிராம் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த 2 சந்தேக நபர்களும் தங்களது வாகனத்தின் மூலம் போலீஸ் வாகனத்தை மோதிவிட்டு தப்பியோட முயன்ற போதிலும் அந்த வாகனத்தின் டயர்களை சுட்டு அவர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையை தொடர்ந்து பந்தாய் டாலாமில் மற்றொரு ஆடவனை கைது செய்த போலீசார் அவனது வீட்டிலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த 21,089 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்ததாக ஹுசைன் தெரிவித்தார். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.